தற்பொழுது அவர்கள் அங்கு ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆரம்பத்திலிருந்தே காங்கிரஸ் இந்த முறை அதிக சீட்டுகளை கேட்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் பீகார் தேர்தலுக்கு பிறகாக அது மாறும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் மாற்று கட்சிகளை மாற்று கூட்டணியை காரணம் காட்டி அவங்களுடைய சீட் பேரத்தை அதிகப்படுத்துவாங்க அப்படின்றதான் வாதமாக இருந்தது. தற்பொழுது என்ன சூழலாக இருக்கிறது? காங்கிரஸ் உண்மையிலேயே 40 சீட்டு வரைக்கும் திமுக தலைமையிடம் கேட்க தயாரா இருக்காங்களா? என்ன நடக்குது? கௌதமி வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில், அதாவது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு அமைக்கப்பட்டு 2 வாரங்களுக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து பேசி வருகிறார்கள். இதற்கு முன்பாக சென்னை சத்தியமூர்த்தி பவனில் 1 மணி நேரமாக மூத்த தலைவர்களுடன், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களுடன் ஆலோசனையானது நடைபெற்றது. அந்த ஆலோசனையில் கடந்த 3 தேர்தலாக நாம் எத்தனை தொகுதிகள் பெற்றோம், அதனுடைய வெற்றி சதவீதம் என்ன என்பது குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் 40 தொகுதிகள் வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு கேட்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி என்ற விதத்தில் அவர்கள் அதை கேட்க விரும்புவதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக 2006 சட்டமன்ற தேர்தலில் 48 சட்டமன்ற தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி பெற்றிருந்தது. அதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் அதில் 34 தொகுதிகளை வெற்றி பெற்றிருந்தது. அதுவும் அதே போல திமுக அந்த தேர்தலில் மெஜாரிட்டி பெறவில்லை. காங்கிரஸுடைய துணையோடு தான் அந்த ஆட்சி என்பது நடைபெற்றது. இந்த நிலையில்தான் அந்த டேட்டா தகவல்கள் எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு இதையெல்லாம் வைத்து அவர்கள் திமுக தலைமையிடம் பேச இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக 40 தொகுதிகள் நாம் பெற்றாக வேண்டும். கடந்த தேர்தலுடைய புள்ளி விபரம் இவையெல்லாம் அவர்கள் அந்த மூத்த தலைவர்கள் அந்த ஐவர் குழுவிடம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஐவர் குழு அவர்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் கேட்ட பிறகு தற்போது அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை நேரடியாக சந்தித்து தற்பொழுது அந்த ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. குழு அமைக்கப்பட்டு 2 வாரங்களுக்கு பிறகு இந்த குழு தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து இந்த கூட்டணி தொடர்பாக பேச இருக்கிறார்கள். அதிக தொகுதிகள் வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஆரம்பத்திலிருந்து அவர்கள் அதை உறுதியாக இருக்கிறார்கள். பீகார் சட்டமன்ற தேர்தல் அவர்களுக்கு ஒரு தொய்வு என்று கூறப்பட்டாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர்கள் இந்த கூடுதல் தொகுதிகள் வேண்டும், அதே போல திமுகவுடன் தான் நாங்கள் கூட்டணியில் தொடர்கிறோம் என்று உறுதியாக பல அறிக்கைகளும் சொல்லியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தற்பொழுது அவர்கள் அந்த 40 தொகுதிகள் வரை கேட்பது கிட்டத்தட்ட உறுதியான தகவலாக தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. தற்பொழுது ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது.